ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாரதி வந்து ரத்னம் கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு தான் ஒன்றும் நடக்கலைல்ல, நம்ம போயிடலாமாம்மா. கல்யாணம் ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுட்டு போகவும் முடியாது, வாழவும் முடியாமல் வாழ்க்கை ஒரு நரகம் மாதிரி மாறி போயிடும். இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமான்னு நான் யோசிக்கிறேன் மாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டே ரத்னமும் பாரதி கிட்டே, நீ சொல்கிறதுலாம் சரிதாம்மா, ஆனால் ஆதி நல்லவர் தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதியும் வந்துட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதி நல்லவர் தான் மாமா, ஆனால் அவர் குடும்பத்தை பற்றி நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோம் பார்த்தீங்களா, அவர் எப்போவுமே அப்படியே தான் இருக்கிறாரு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த வேலை செய்கிற அம்மாவும் பார்த்துட்ருப்பாங்க. பாரதி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த வீட்டு ஆளுங்க என்னை எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவசியம் இல்லை மாமா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் அந்த வீட்டில் போய் வாழணும்னு நினைக்கிறதும் சரியாக இருக்காது மாமா. எனக்கு அந்த அவசியமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரத்னம் வந்து, அப்போ நீ முடிவு எடுத்துகிட்டு தான் வந்து பேசுறியா அப்படின்னு வந்துட்டு பாரதி கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, உடனே மரகதம் வந்து, அதான் பாரதியே சொல்கிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மணி வந்து, இந்த முடிவை ஃபஸ்ட்டே எடுத்திருந்தா எல்லாருக்குமே இந்த மாதிரி அசிங்கம் வந்திருக்காது அப்படின்வாங்க. அப்போ தனம் வந்து, நம்ம காரில் வந்து இறங்கும்போது அந்த டிரைவர் எப்படி பேசினா அந்த பேச்சுக்கே நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பி போயிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த முடிவை ஃபஸ்ட்டே எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி அசிங்கப்பட்டிருக்க வேண்டாம்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட தனம் வந்து, நம்ம ஆளுக்கு எதுக்கு பேசிகிட்டு இருக்கோம், அதான் பாரதியே ஒரு முடிவு எடுத்துட்டால அப்படின்வாங்க. உடனே ரத்னம் வந்துட்டு, இங்கே பாருங்கள், எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன உங்கள் 2 பேருக்கும் நக்கலாக இருக்கா, நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கான்னு பாரதியோட முடிவை சொல்லிடுச்சுல, சும்மா தோணன்னு எதுவும் பேசிகிட்டு இருக்காம பெட்டு படுக்கைக்கு ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கான வேலையை ரெடி பண்ணுங்க போங்க அப்படின்னாரு. அதை கேட்டு மரகதம் தனம் 2 பேருமே அங்கேருந்து போயிடுவாங்க. ரத்னம் வந்து பாரதி கிட்ட, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலேன்னு வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தப்பாக இருக்குது. அதை கேட்ட பாரதி வந்துட்டு, கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்கள் கூட இருக்கிறத நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, என்னோடய வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கணும், நான் அதை ஏற்றுக்கிறேன் மாமா, இனிமேல் அதுக்காகலாம் நான் வருத்தப்பட போகிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் ரத்னம் வந்து பாரதி கிட்ட, என் மரியாதைக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாதுன்றதுக்காக நீ நடந்துக்கிறதுலாம் எனக்கு புரியுதுமா, உன்னோட நல்ல மனசுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், நீ அந்த குடும்பத்தில் வந்து எல்லாருமே உன்னை ஏற்றுக்கலன்னு வந்துட்டு நீ இந்த முடிவு எடுத்திருக்க பார்த்தியா, அது நல்லதுதாம்மா, அதில் எந்த ஒரு தப்பும் இல்லைம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாரதி கிட்ட, சரிம்மா நீ சொன்னது போனதுவே நம்ம விடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு. அதை கேட்டால் பாரதி வந்துட்டு, எப்படியும் ஆதி ஃபோன் பண்ணுவார், நான் ஃபோன் எடுக்க போகிறது இல்லை, ஆதி ஃபோன் பண்ணால் யாருமே ஃபோன் எடுக்காதீங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட மணியும் பாரதி கிட்ட, நீ சொல்கிறதுலாம் சரி தான், ஆதி எப்படியும் சும்மா இருக்க மாட்டார், அட்ரஸ் கண்டுபிடிச்சி வீட்டு வாசலில் வந்து நிற்க மாட்டார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட பாரதி வந்து, எனக்கு ஒரு யோசனை, எனக்கும் மனசு சரியில்லை, அத்தையும் கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதனால நம்ம ஒரு 4-5 நாள் கோவிலுக்கு எங்கன்னா போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னாங்க. அதை கேட்ட ரத்னமும் மணிக்கிட்ட, கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதுக்கான ஏற்பாடுலாம் நீங்கள் பண்ணிடுங்க, நாளைக்கு காலையில் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாரதி வந்து ரத்னம் கிட்ட, நீங்கள் போய் படுங்க மாமா அப்படின்வாங்க. அவர் அங்கேருந்து போயிடுவாங்க. பாரதி கண்காலங்கிட்ட அங்கேருந்து போயிடுவாங்க. ஆதி ஃபோன் எடுத்து பார்த்துட்டு, என்ன பாரதி இன்னும் கால் பண்ணவே இல்லை, நம்ம கால் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம கால் பண்ணால் அவங்க உடனே கூப்பிடுவாங்க, ஆனால் ஏன் கூப்பிடவே இல்லை, சரி நம்ம ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சபிள் வரும். உடனே ஆதி வந்துட்டு, என்ன நம்பர் நாட் ரீச்சபிள் வருது, நம்ம 10 வாட்டி கால் பண்ணிட்டோம், ஆனாலும் வந்து ஃபோன் எடுக்காமலே இருக்காங்களே, வேலையாக இருந்தால் கூட இந்நேரம் ஃபோன் பண்ணியிருக்கணுமே, சரி இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேணாட்டு கீழே வந்து நேராக சாரதா கிட்ட, அம்மா ஒரு முக்கியமான வேலையை நான் வெளியே போகணும், காலையில் தானே உனக்கு காப்பு கட்டி இருக்கு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெளியே போகக்கூடாது சொல்லியிருக்காங்களா, நீ பாட்டு என் பேச்சு கேட்காம வெளியே போனால் என்ன அர்த்தம், அது மட்டும் இல்லாமல் இப்போ நைட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அது கேட்டால் அது வந்துட்டு, சொன்னீங்கம்மா அதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான ஃப்ரெண்டுமா, நான் போய் மீட் பண்ணி ஆகணும், அதனால தான் அப்படின்னாங்க. அதை கேட்ட உடனே, சார் தான் நீ யாரையும் போய் பார்க்க முடியாது, உன் இஷ்டப்படி தான் நீ நடந்து போன, அதுக்கப்புறம் இந்த சடங்கு சம்பிரதாயம் எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்வேதாவும் ஆதிக்கிட்ட, அத்தை இவ்வளோ தூரம் உங்களோட நல்லதுக்காக தானே சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ என்ன ஃப்ரெண்டு தானே, அவரை வேணா வீட்டுக்கு வர வைங்களே, இங்கே வர வச்சு பேசுங்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே ஆதி வந்துட்டு, ஒன்றும் இல்லைம்மா, பாரதிக்கு நான் ரொம்ப நேரமாக கால் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை, அதான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே அறிவு வந்துட்டு, அதானே பார்த்தேன் மாப்பிள்ளை, இப்போ டைம் என்னாச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம கவனிப்பு வேறு ரொம்ப பலமாக இருக்குல்ல, அதனால் அவங்க டயர்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே பாருங்க மாப்பிள்ளை, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு, நீங்கள் பாரதியை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க, அத்தையோட மனசு கஷ்டப்படாமல் பார்த்துக்கோங்க அப்படின்வாங்க. பார்வதி வந்துட்டு, மாப்பிள்ளை இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அறிவு வந்துட்டு, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குன்னு ஸ்வேதா காதில் சொல்லுவாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ, சரி நான் எப்படின்னா சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை மாமா, அப்பா வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, ஏற்கனவே நிறைய பிரச்சனை வந்துச்சுல, அதனால தான் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஆதி சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேரம் ரூமுக்கு வந்துருவாங்க. திரும்பவும் பாரதியோட நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. நம்பர் நாட் ரீச்சபிள் வரும். என்னாச்சு பாரதிக்கு, கீழே இருக்கவங்க முகமும் வந்து சரியில்லை, ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சரியாக இருக்காது, நேராக போய் பார்த்துட வேண்டியதான், யாருக்குமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா பில்லோ வச்சு அவர் தூங்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு
வீட்டோட பேக் சைட்லேருந்து குதித்து அவர் அரேஞ்ச் பண்ண அந்த வீட்டுக்கு போயிட்டு பாரதி இருக்காங்களான்னு போய் பார்ப்பாரு. பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட போயிட்டு ஆதி விசாரிப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே வரவே இல்லையா, தேவையான ஏற்பாடுலாம் நாங்கள் பண்ணி வச்சு காத்துட்ருக்கோம், ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே வரவே இல்லை அப்படின்வாங்க. அது கேட்ட ஆதி வந்துட்டு யாருமே வரலன்னா எனக்கு கால் பண்ணி சொல்ல வேணாவா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட உடனே அந்த அம்மா வந்துட்டு நாங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கால் பண்ணோம்மா, ஏன் அம்மாவுக்கு கூட கால் பண்ணோம், யாருமே உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்வாங்க. அது கேட்ட ஆதி வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. வந்துருவாங்க, வெயிட் பண்ண தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஆதி ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க சொன்னதுனால நாங்களும் வந்து வரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், என்னாச்சு சார் எதனா பிரச்சனை அப்படின்னு வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வந்துருவாங்க அப்படின்னு நான் வந்துட்டு போன விஷயத்தை யாருக்குமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி ரூமில் உட்காந்துட்டு ஆதியை பார்த்தது, அவர் கூட பழகுனது, ஹோட்டலுக்கு போனது, ஆதியை கட்டி பிடிச்சது அப்படின்னு எல்லா விஷயங்களும் வந்து நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணி கண் கலங்கிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு தடவை நான் அவங்கள விட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் அவங்களோட உண்மையான அன்பால் நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டே தான் இருக்கேன், உங்களை விட்டு பிரியாமல் எப்பவுமே நான் உங்கள் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கேன், உங்கள் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அது என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிமிஷங்களாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது, உங்களை மாதிரி ஒரு மனுஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்களான்னு வந்து எல்லாருமே ஏங்கிட்டு தான் இருக்காங்க, உங்களோட சுயநலமில்லாத அன்புக்கு முன்னாடி நல்லா ஒன்றுமே இல்லாதி நீங்கள் என்ன ஒவ்வொரு நிமிஷமும் திகைக்க வச்சிட்ருக்கீங்க, உங்கள் அன்பால் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நான் சோர்ந்து போய் இருந்த ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எனக்கு கூடவே இருந்து பக்கபலமாக நின்று எல்லாத்தையுமே வந்து நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கேன்னு வந்து நீங்கள் எனக்கு தோள் கொடுத்தீங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பீங்களே உங்களோட சந்தோஷமே நாங்கள் தான், ஆனால் இப்போ உங்களையும் எங்களையும் பிரிக்கிறதுல உங்கள் அம்மாவும் கூட இருக்காங்க, என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியவே இல்லை, அது ஏன் எதுக்குன்னு கூட என்னால் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் ஒரு மனசு வரவே இல்லை, அவங்களுக்கு ஏன் எங்களை பிடிக்காமல் போயிடுச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லாதி, நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு வந்து நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆனால் நீங்கள் எப்போவுமே உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்காதி, ஏன்னா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரப்போகுது, அதுவும் இல்லாமல் உங்களை விட்டுட்டு நான் போகணும்னு முடிவு எடுக்கிறது நான் எனக்காக மட்டும் இல்லை உங்களுக்காகவும் தான், அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிலாம் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அது அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு என்ன ஆச்சு பாரதி உங்களுக்கு, ஸ்வேதா அம்மா எல்லாருமே ஒரு மாதிரி நடத்துக்கிறாங்க, எதுக்காக வேலைக்காரங்க கிட்ட பேசுறதை என்கிட்ட மறைக்கணும், அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ நான் உங்களை போய் எங்கன்னு தேடுறது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, இவங்கெல்லாம் என்ன பண்ணி வச்சாங்கன்னு வேறு தெரியவே இல்லையா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா பாரதியோட நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பாரதியோட நம்பர் வந்துட்டு நாட் ரீச்சபிள் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் ஆதி பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி பாரதி தேடிட்டு போவாங்க. இங்கே பாரதி அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிடுங்க ஆதி, நான் உங்களை விட்டு போகிறேன், மனசு போகிற உங்களோட காதலை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ தமிழ் வந்து பாரதி அழுறத பார்த்துட்டு அம்மா வேற அழுதுகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கிட்ட அம்மா சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட எல்லாருமே சொல்லாமல் போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, இது நடக்கவே கூடாது, ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சால் அவர் கண்டிப்பாக நம்மளை போக விட மாட்டார், ஆனால் அம்மா தான் ஃப்ரெண்டு கிட்ட யாருமே ஃபோன் பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க, இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. தமிழ் பாரதிக்கு தெரியாமல் அங்கே ஃபோன் இருக்கிறத பார்த்து எடுத்துகிட்டு ஓகே நம்ம ஃப்ரெண்டுக்கு லொக்கேஷன் அனுப்பி வச்சா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, எதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஆதி வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு எங்கே போய் தேடுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தமிழ் அனுப்புகிற அந்த லொக்கேஷன் அவருக்கு கிடைக்கும். இப்படி இந்த எபிசோட் உண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோட் என்ன தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்